जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत मादे राधे कृष्ण माये की जय। எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய பரம கருணையினால தெய்வமே குரு வடிவுல வந்து நமக்கு கிருபைய கொடுக்குதில்ல, கருணை மழை பொழிகிறார் நம்ம பாபா. இப்ப கடந்த சில பதிவுகளா வந்து பாபா வந்து கணபதியும் நானே, அடுத்ததா யாரு நம்மளுடைய ஆஞ்சநேய சுவாமியும் நானே, கண்டோபாவும் நானே என்கிற பலவிதமான லீலைகள் எல்லாம் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு வந்தோம். இப்ப அந்த வரிசையில சத்யநாராயண சுவாமியும் நானேங்கிறத குருநாதர் நிரூபிக்கும் வண்ணமான ஒரு லீலை. சத்யநாராயண விரத பூஜை அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்தாலே சாயி சச்சரிதத்துல அத்தியாயம் 13ல பீமாஜி பாட்டில் அப்படின்றவர் தான் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருவார். அவரை பத்தி சில விஷயங்கள் பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு லீலையை இதே பதிவுல சந்திப்போம். புனே ஜில்லால ஜுன்னர் தாலுகான்னு சொல்லக்கூடிய ஊர்ல ஒரு பெரியதான ஒரு செல்வந்தரா விளங்கக்கூடியவர் நம்மளுடைய பீமாஜி பாட்டில். அவருக்கு சின்ன செயரோகம் வந்துட்டு பயங்கரமான நெஞ்சுவலி, ரத்தத்தினால வாமிட்லாம் எடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு நம்ம ஏண்டா உயிர் வாழ்றோம், நம்ம போயிடலாமேன்னு சொல்லக்கூடியது அவருடைய மனநிலை. பரிகாரங்கள் நிறைய பண்ணிட்டார், ஹோமங்கள் நிறைய பண்ணிட்டார், வழியே இல்லை, எந்த வழியும் பிறக்கல, எந்த மார்க்கமும் கை கொடுக்கல. நம்ம உயிரை விட்டுடுவோம், எப்ப இந்த பிராணன் போகும்னு சொல்லக்கூடிய நிலையில பீமாஜி பாட்டில் இருக்க அவருடைய மனதுல அந்த தருணம் பார்த்து ஒரு எண்ணம் உதயமாகுது. என்னன்னா, இந்த நானா சாஹிப் சந்தோர்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்காரு, நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர் ஆச்சே, அவர்கிட்ட நம்ம கடைசியா சொல்லி பார்ப்போம், அவர் மூலமா நமக்கு ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம்னு ஒரு எண்ணம். இப்ப நானா சாஹிப் சந்தோர்கர் ஐயா அவர்கள்ட்ட இந்த விஷயத்துல எல்லாம் சொல்லி கடிதம் போடுறார். மறு கடிதத்துல என்ன வருது, இப்ப நம்மளா இருந்தோம்னு வைங்களேன், இப்ப நம்ம இருக்கோம்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு வியாதி கொண்டவர், செல்வந்தர், பணக்காரர், சோ அவர் நமக்கு லெட்டர் போடுறார். நமக்கு என்ன பண்றதுப்பான்னு கேட்டா, நம்ம விலாவரியா அதுக்கு தனிப்பட்ட முறையில பலவிதமான இன்னும் பரிகாரங்கள், இன்னும் பலவிதமான காரியங்களை கொடுத்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம புத்தியில இருக்கிறது எல்லாத்தையும் கொடுப்போம். ஆனா நானா சாஹிப் ஐயா அவர்கள் வந்து நல்ல உயர்ந்ததான பரம பக்தர் இல்லையா, பாபாவுடைய பக்தர் இல்லையா, அவருக்கு எல்லாம் தெரியும், நிறைய விதமான விஷயங்கள் அவருக்கு தெரிந்திருந்தாலும் குருநாதனை மிஞ்சின ஒரு டாக்டர் இந்த பிரபஞ்சத்துல இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா நானா சாஹிப் ஐயாவுக்கு இந்த ஒரு சின்ன முதுகுல ஒரு சின்ன புண்ணு வந்த போது அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னாங்க. பாபா அதை தடுத்து மேலேந்து ஒரு சில்லி குச்சிய கீழே உடைய வச்சு அந்த கட்டிய உடைக்க வச்சு பாபா அவரை காப்பாத்தினார். அப்ப புரிஞ்சு கொண்டார் பாபா தான் இதுக்கு சரியான மருத்துவர் அப்படின்றத உணர்ந்து கொண்டு நம்முடைய பீமாஜி பாட்டிலுக்கு லெட்டர் போட்டார். நீ இந்த மாதிரி ஷிரடி கிளம்பி உடனே போப்பா, எல்லா வியாதியும் தீர்க்கக்கூடிய, வெறும் தரிசன மாத்திரத்திலேயே நோயையும் பிறவி நோயையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு சத்குருநாதர் ஷிரடியில இருக்கார், ஓடி போய் பாருன்ட்டார். நம்மள மாதிரி இல்ல நானா சாஹிப் ஐயா. சோ அதனால அதை கேட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு உடம்புல புது தெம்பு வந்த மாதிரி ஆச்சு. ஷிரடின்ற வார்த்தையும் சாய்நாதர் என்ற அந்த நாமமும் கேட்ட சனத்துல ஒரு புத்துயிர் அவருக்கு கிடைச்சி ஷிரடிக்கு போகணுன்ற ஒரு அறிவார்ந்த அந்த செயல்பாடு உருவாக அன்னைக்கே எல்லா பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்து கிளம்பிட்டார். அதெல்லாம் படிச்சிருப்போம். அப்புறம் பாபா உள்ள என்ட்ரன்ஸ்ல விட மாட்டார், ஷியாமா தடுத்தா, ஷியாமாவை பாபா ஏன் அவனை இங்க கொண்டு வரீங்கன்னு பலவிதமான சம்பாஷணைகள் எல்லாம் நடந்தது. அப்புறம் பீமாஜி பாட்டில் வந்து கதறி கதறி அழுதார், உன்னை விட்டா எனக்கு தெய்வம் வேறு இல்லப்பா குருநாதா அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா சரணாகதி பண்ணார். அப்ப பாபா வந்து சொன்னார், இந்த உன்னுடைய கவலை எல்லாம் தூக்கி எரி, இந்த மசூதியை யாரு வந்து அடைஞ்சாலும் அவனுடைய துன்பங்கள் எல்லாம் காணாம போயிட்டுன்னு சொல்லி அபயம் கொடுத்து, நீ வந்து என்ன பண்ற, பீம்பான்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டுல போய் தங்குனார். அது ஒரு பாலடைந்த ஒரு மண் தர, அது ஈரமா இருந்தது. அந்த இடத்துல பாபா அவருக்கு தூக்கத்திலேயே ஒரு கனவு மூலமா 2 விதமான லீலைகள் புரிந்து அவருடைய காயத்தை கனவு மூலமாகவே தீர்த்தார். இத பத்தி சொல்லணும்னு நிறைய இருக்கு. சோ கனவு மூலமாகவே தீர்த்தார். அவருடைய வியாதி தன்னை விட்டு போனதாக உணர்ந்தார். காலையில எழுந்தார், நேரா ஓடி போய் குருநாதான்னு சொல்லி சாய்நாதருடைய திருவடியில வீழ்ந்தார். வீழ்ந்ததுக்கு அப்புறம் நலன் பெற்றார், திரும்பி ஊருக்கு போனார். சாயி சத்யநாராயண விரத பூஜை பண்ணவர்
சாயி சத்யநாராயண விரத பூஜையாக அவர் பண்ண ஆரம்பிச்சார். அப்படியிலேந்து வந்ததுதான் சாயி சத்யநாராயண விரத பூஜை. சத்யநாராயண விரத பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. பீமாஜி பாட்டீல் அவர்கள் மூலமாக சாயி சத்யநாராயண விரத பூஜைன்றது உருவானது. இது பாபாவுடைய பெரிய சங்கல்பம், ஒரு கிருபை. சரியா? இப்ப சத்யநாராயணனும் நானே தான் அப்படின்றத பாபா நிரூபிக்கக்கூடிய ஒரு சின்ன லீல. சதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜில்லா, எம்பி சகஸ்ரபுதே அப்படின்னு சொல்லக்கூடிய பரம பக்தர். பாபா சமாதியாகி பல வருஷங்கள் கழிச்சு 1931வது வருஷம் அப்பதான் அவர் பாபா பத்தி தெரிஞ்சுக்கிறார். அப்பதான் அவர் பாபா பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். பாபா மேல ஒரு விதமான அன்பு உண்டானுச்சு. அவருக்கு ஒரு கனவு. என்ன கனவா? அந்த கனவுலையே சமாதி மந்திரம் பார்க்கிறார். அதே கனவுலையே பாபாவுடைய அந்த சமாதிக்கு முன்னாடி சத்யநாராயண விரத பூஜை கோலாகலமா நடந்துட்டு இருக்கான். அப்புறம் என்னன்னா, அந்த கனவுலையே அந்த சத்யநாராயண விரத பூஜையில அந்த சுவாமிக்கு பண்ணக்கூடிய நைவேத்தியங்கள் ஒன்னொன்னும் அதே கனவுல சத்யநாராயணனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பமாக இருக்கட்டும், நைவேத்தியமாக இருக்கட்டும், மங்களமான பொருட்கள் திரவியங்களா இருக்கட்டும், அத்தனையும் பாபாவுடைய கல்லறையில போய் சமர்ப்பணமாகுதான். இந்த சூக்ஷ்மமான ஒரு கனவை அவர் நேர்ல பார்க்கிறார். விடிஞ்சது, கனவு கலைந்தது, பதறி அடிச்சார். என்னடா இதுங்கிற மாதிரி உணர்ந்தார். ஷிரடிக்கு லெட்டர் போட்டார். இந்த நேரத்துல இந்த சமயத்துல சத்யநாராயண விரத பூஜை நடந்துதா அப்படின்ற ஒரு கேள்விய சனஸ்தானுக்கு அமைச்சு வச்சார். அங்கிருந்து என்ன பதில் தெரியுமா வந்தது? ஆமா, நடந்ததுன்னு வந்துதான். அப்ப அந்த பரம பக்தர் சகஸ்ரபுத்தேன்னு சொல்லக்கூடியவர் உணர்ந்தார், சத்யநாராயணனும் குருநாதனும் ஒருத்தரே. சாயி சத்யநாராயண விரத பூஜை நடந்தது. சத்யநாராயண சொரூபத்திலையும் நானே உள்ளேங்கிறத பாபா அவருக்கு மாத்திரமல்ல, அவர் மூலமாக நமக்கும் அந்த சத்தியத்தை புரிய வச்சிருக்கார். இன்னும் சில ஒரு லீல அடியன் படிச்சா, நான் எந்த நூல்ல படிச்சேன்னு எனக்கு தெரியல, சோ மன்னிக்கணும். அது எந்த நூல்ல இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. இதோ ஒரு நூல்ல பாபாவே துவாரகா மாயில ஒரு பக்தரிடத்துல ஒரு பைசாக்கள் கொடுத்து சத்யநாராயண விரத பூஜை பண்ண சொன்னதாகவும், அது துவாரகா மாயிலே நிகழ்ந்ததாகவும் அடியன் படிச்சேன். அது எந்த புத்தகத்துலன்றது அடியனுக்கு மறந்துட்டு, ஆனா இந்த லீல நடந்ததுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஓரளவு மனதுல படுது. சோ ஆகையினால சாயி சத்யநாராயண விரத பூஜையாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்துல எத்தகைய விதமான பூஜைகளா இருந்தாலும், அத்தகைய பூஜைகள் பண்ணாலும், அந்த பூஜையினுடைய சூக்ஷ்ம நாயகனாக விளங்கக்கூடியவர் பரமாத்ம ரூபனாகிய சச்சிதானந்த சத்குருவாகிய சாயிநாதர் தான்ங்கிறத பாபாவினுடைய ஒவ்வொரு பக்தர்களும் நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லா தெய்வங்களுக்குள்ளேயும் குருநாதனே இருக்கிறார் என்ற பக்தியும் பாவமும் நமக்குள்ள ஏற்படணுன்றதுக்காகத்தான் பாபா இத்தகைய லீலையை புரிகிறார்ன்றத அடியன்னு சொல்லிக்கிறேன். சோ இந்த மாதிரி நம்ம நிறைய விதமான லீலைகளை அனுபவிப்போம். ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய்.